என்ன போ சொல்றது, நீ அவனை தூக்கிடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலான விளாக்னே சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அண்ணாவோட குட்டி பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது இது செகண்ட் பேபி. இது வரைக்கும் எங்கள் வீட்டில் எந்த குட்டீஸுமே இந்த அளவுக்கு கிராண்டாக பண்ணதில்லை. ஸோ இவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். இவங்க பேர் வந்து இனியா. ஸோ அவங்களோட பர்த்டே வந்து எப்படிலாம் போச்சு, எப்படிலாம் அங்கே செலிப்ரேட் பண்ணோம், எப்படிலாம் ஃபன்னாக இருந்தது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்குது, நியர்பை தான் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா மருதமலை ரோட்டில் இருக்கிற அந்த திருவள்ளுவர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தாங்க இருந்தது. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரி ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான் இருந்தது. ஸோ ரொம்பவே நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருந்தது. செலிப்ரேட் பண்ணுறதுக்குன்னு கொடுத்த அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. நைட் டைம் லைட்டிங் செட்டோட பார்க்கவே இந்த பிளேஸே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ செலிப்ரேஷனாக பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நானும் அவங்களும் செகண்ட் ஃப்ளோர் தான் போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எங்களுக்கு முன்னாடியே எல்லாரும் போயிட்டாங்க, நாங்கள் செகண்டாக தான் போனோம். ஏன்னா அவருக்கு ஒர்க் இருந்ததுனால கொஞ்சம் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. என்ட்ரன்ஸ் பார்க்கும்போதே அண்ணாவோட பெரிய பொண்ணு வெல்கம்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு வெல்கம் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே குடிச்சிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். பெருசாக இப்போ யாரும் வரல. டெக்கரேஷனே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகல, ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. டெக்கரேஷனுமே பார்த்தீங்கன்னா வடவழியில் வந்து ஒரு மமிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் இருக்கும். அவங்க வந்து இப்போ புதுசாக அந்த ஈவெண்ட்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க போல். ஸோ அவங்கள தான் அண்ணா வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அவங்களே பலூன் டெக்கரேஷன்லேருந்து அந்த கேக்கு கட் பண்ணுற டைமில் வந்து இந்த பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருக்கிறதுலேருந்து ஃபோட்டோஸு, வீடியோஸு, ரீல்ஸு இந்த மாதிரி எல்லாமே அவங்களே பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ அவங்கள தான் புக் பண்ணியிருந்தாங்க. அப்படி லைன் பை லைனாக வர ஆரம்பித்தாங்க. இது வந்து என்னோட சிஸ்டர் வந்திருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து என் அண்ணாவோட ஃப்ரெண்டு, அவங்க ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. ஸோ லைன் பை லைனாக எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஃபைனலாக பர்த்டே கேர்ள் வந்தாச்சு. எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக் டைப் வந்து போடவே மாட்டாங்க, ரொம்ப பிடிவாதம் பண்ணுவாங்க. அவங்க எப்போவுமே இந்த காட்டன் பசங்க மாதிரியே ட்ரெஸ் பண்ணி பழகுனதுனால அவங்களுக்கு பர்த்டேக்குமே குத்தாமல் இருக்கணுங்கிறதுக்காக ரொம்பவே சிம்பிளாக தான் ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ அழகாக பார்க்க இந்த பிங்க் கலர்லாம் சூப்பராக இருக்காங்க. இல்லை, பிங்க் கலர் பலூனுக்கு, அவங்க ட்ரெஸ்ஸுக்கும், அவங்க ஸ்மைலுக்கும் சூப்பராக இருந்தாங்க. கண்டிப்பாக சொல்லி ஆகணும், கொஞ்சம் கூட அவங்க வந்து அழுகவே இல்லை, அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணாங்க. ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்குமே யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல், அவங்களும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்கள ஃப்ரீயாக விட்டதால அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸுன்னு பார்த்தா எப்படி சொல்கிறது, எனக்கும் 2 பெண் குழந்தைங்க, என் அக்காவுக்கும் 2 பெண் குழந்தைங்க, அண்ணாவுக்கும் 2 பெண் குழந்தைங்க. ஆக்சுவலாக பையன் கிடையாது தான். அந்த வருத்தம் கொஞ்சம் இருந்தாலும் அதை விட அதிகமாக சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு தான் எங்கள் வீட்டு குட்டீஸே இருக்காங்க. எங்கள் வீட்டில் ஒவ்வொரு குட்டீஸும் வர எங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், எந்த குறையும் இல்லை, எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து எங்களுக்கு சொல்ல ரொம்ப ஹாப்பி. ஸோ எங்கள் வீட்டில் எப்போவுமே லேடிஸ் தான் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கூட ஒரி பண்ணதே கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டில் யாரையுமே கூப்பிட வேணாம். என்ன ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறதா இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டு ஆட்களை மட்டும் வச்சு பார்த்தாலே 20 பேர் குறைஞ்சது இருப்போம். ஸோ அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு பெரிய குடும்பம்னு சொன்னால் அது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் என்னைக்குமே பையன் இல்லை அப்படிங்கிறத பற்றி பெருசாக ஃபீல் பண்ணதே கிடையாது. ஸ்டார்டிங்காவது கொஞ்சம் இருந்தது, இப்போ சுத்தமாக கிடையாது. எங்கள் வீட்டு பொண்ணுங்களை பையன் மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு பர்த்டேங்கிறத விட எங்கள் வீட்டில் இருக்க எல்லா கேர்ள்ஸையும் வச்சு இதை கிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த செலிப்ரேஷன் வந்து நாங்கள் பெருசாக பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், பாப்பாங்களோட ட்ரெஸ்ஸில் பார்க்க சேம் கலரில் இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மீஷோ ட்ரெஸ்ஸோட அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் நான் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கேக்கு ரெடி ஆகிடுச்சு. கேக்கு ஓப்பன் பண்ணவே பயமாக இருந்ததுங்க, உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா எங்களை விட எங்களை சுற்றி அந்த 10 குட்டீஸ் இருந்தது. ஆக்சுவலாக கேக்கு வேறு கொண்டு வரும்போது லைட்டாக சாஞ்சிருச்சு போல. ஸோ அந்த பைசா கோபுரம் மாதிரி சாஞ்ச மாதிரி தான் இருந்தது. நாங்கள் அதையவே வந்து மாடல்னு சொல்லி சமாளிச்சிட்டோம். இது நான் வந்து கேக்கை வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணாமல் போயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த கார்ட்டூனில் வந்து காத்து அப்படின்னு சொல்லி ஒரு சீரியஸ் வரும், அது ரிலேட்டடாக தான் கேக் வந்து ஃபுல்லாகவே பண்ணியிருந்தாங்க. பட் என்னால் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஏன்னா சுற்றி குழந்தைங்க இருந்ததுனால பயமாகவே இருந்தது. கேக்கை யாராவது தட்டி விட்டுருவாங்களோ, எங்களோட மைண்ட் எல்லாமே அதில் தான் இருந்தது. கேக்கோட டேஸ்ட்டு உண்மையாகவே சூப்பராக இருந்தது. அது வந்து ஆனந்தாஸில் தான் வந்து வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. சீரியஸ் இந்த டெக்கரு, இந்த சுற்றி இருக்கிற அந்த பட்டாசோட ஃபயரோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கட்டும், உங்கள் கேக் கட் பண்ணும்போது அந்த செட்டிங்கோடு பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. இது வந்து கேமராவில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த கேமரா குவாலிட்டியில் பார்க்கும்போது இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். பட்டு எங்களுக்கு கேமராலேருந்து வீடியோஸ் வர கொஞ்சம் டிலே ஆகும்னு சொன்னதுனால நான் அப்பப்போ நம்ம வீட்டில் என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன்.
ஸோ இதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கிறதுனால நான் ஃபோனில் எடுத்த வீடியோஸையே வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது போக நான் கேமராவில் எடுத்த பிக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கோயம்புத்தூரில் இருந்தீங்க அப்படின்னா உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் டெக்கர் பண்ணோம், அந்த ரெஸ்டாரண்ட்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற பிளான் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், லைன் பை லைனாக வந்து கேக் கட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க. வந்தவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தோம். எப்படி சொல்கிறது, எத்தனை பேர் இருந்தாலும் சரி எங்களுக்குள்ளே எப்போவுமே ஃபன் இருந்துகிட்டே இருக்கும். அத்தை பசங்க மாமா பசங்க அவங்களோட தான் ஃபன் பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்டே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் மேக்ஸிமம் அக்கா தங்கச்சிக்கு அண்ணன் தம்பி கூட தான் செமையாக ஃபன் பண்ணுவோம். ஸோ நீங்களும் எங்களை மாதிரியே வந்து அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சிகளோடலாம் ரொம்ப ஃபன் பண்ணுற ஒரு ஃபேமிலியாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஹார்ட் போட்டு அனுப்பிச்சி விடுங்க. ரெண்டாவது அண்ணா அண்ணியோட அலும்பு தான் வேறு லெவலில் இருந்தது. யார் இப்படியே போங்க, நாங்கள் 2 பேரும் ஒரு போஸ் கொடுக்கணும் எங்கள் அண்ணி முடிவு பண்ணிட்டாங்க. பட் அண்ணா ஒரு பக்கம் வைக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வரவங்க எல்லாம் கவனிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் டபுள் மைண்டாகவே இருந்தாங்க. அப்போவும் விடுற மாதிரி இல்லை. அதுவே ஒரு பெரிய ஃபன்னாக இருந்தது. அந்த கிளிப்ஸ் அந்த வாய்ஸோடு போகணுன்னு ஆசை தான், பட் ரொம்ப இறைச்சலாக இருந்தது. அது கேட்குறவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அது ஆஃப் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, இதுதான் என்ன அண்ணா அண்ணி, இவங்களோட பாப்பாக்கு தான் இப்போ நம்ம வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவ்வளோதான், விட்டால் எங்கள் அண்ணா காலில் விழுந்துருவோம் போல், அந்தளவுக்கு கெஞ்சிட்டு ஓடிட்டான். ஸோ பெருசாக நாங்கள் யாரையும் இன்வைட் பண்ணல. வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க 1-2 பேரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அண்ணியோட ஃப்ரெண்ட்ஸ் சைடில். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எங்கள் ஃபேமிலியிலேருந்து பார்த்தாலே ஒரு 20 பேர் இருப்பாங்க. அப்புறம் அண்ணாவோட ஃப்ரெண்ட் சைடில் ஒர்க் பண்ணுற இடத்துல சைட்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. அவ்வளோதான், இதுவே வந்து 80 பேர் அந்த மாதிரி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போனாலும் கப்பலாக ஒரு ஷூட் எடுப்போம். எங்களை எடுக்கவே விட மாட்டேன்னு சொல்லி என்னோட பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தால் ஒரு வழியாக நாங்கள் ஒரு ஷூட் எடுத்தாச்சு. நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்ட் போட்டிருக்க ஷர்ட்டும் பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே 500க்குள்ளே தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன். அது போக ஒவ்வொரு ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் வந்து நான் ஷார்ட்ஸாகவும் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்த மாதிரி ஆல்ரெடி 80 பேரை கூப்பிட்டுருந்தோம். பட் என்னால் வந்து ஃபோனில் வந்து எல்லாருமே கிஃப்ட் கொடுக்குறது வந்து ஃபோனில் எடுக்க முடியல, ஏன்னா கேமராலாம் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம அதை வச்சு பண்ணிக்கலாம்னு விட்டுட்டோம். பட் கேமராவில் வந்து எங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் வரது கொஞ்சம் டிலே ஆகும்னு சொன்னதுனால நான் அப்பப்போ நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அப்டேட் பண்ணுங்கிறனால ஃபோனில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நான் அப்டேட் பண்ண முடியுது. ஸோ இந்த வீடியோவுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க பார்த்தா கூட எதுவும் தயவுசெய்து வந்து என்னடா நம்ம வந்து இதெல்லாம் எதுவும் போடல அப்படின்ற மாதிரி நினச்சிக்க வேண்டாம் ப்ளீஸ். ஸோ நிறைய ஃப்ரெண்ட் சைட்லேருந்து எல்லாமே ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாமே வந்ததுக்கப்புறம் என்னென்ன மெனு இருக்குங்கிறத பார்க்கலாம்னு சொல்லி நாங்கள் போயிருந்தோம். ஸோ போய் பார்க்கலாமா என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் சூப் தான் பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாலட் பார்க்குறோம். அடுத்து கோபி 65 பார்த்தோம். இது வந்து நாங்கள் வந்து நான் தான் சொல்லியிருந்தோம். பட் எனக்கு வந்து சப்பாத்தி மாதிரி இருந்தது, அது என்னன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் வந்து கடாய் பன்னீர் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வெஜிடபிள் மஷ்ரூம் பிரியாணி சொல்லியிருந்தோம். ஸோ இது மட்டும் கொஞ்சம் காரமாக இருந்தது டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது. அதர்வைஸ் டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. இதுக்கு வந்து கர்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லி தான் சொல்லியிருந்தோம். தோசை தான் ப்ரிஃபர் பண்ணலான்னு இருந்தோம். பட் நம்ம வீட்டில் குட்டீஸ் நிறைய பேர் இருந்ததுனால இட்லி சொல்லியிருந்தோம். இட்லிக்கு சாம்பார், அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து தயிர் சேமியா சொல்லியிருந்தோம். அப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஊறுகாய் கொடுத்துருந்தாங்க. தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அப்பளம், இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. தென் அதுக்கப்புறம் வாங்கின கேக்கை வந்து அங்கே வச்சு யாருக்கும் கொடுக்க முடியலன்னு சொல்லி எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தோம். ஃபைனலாக குலோப் ஜாமுன் ஐஸ்கிரீம் இதோட நாங்கள் முடிச்சிட்டோம். இதுதான் அதோட மெனூஸு. ஸோ டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. கொஞ்சம் காரம் மட்டும் அதிகமாக இருந்தது. அதை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கணும், குட்டீஸ் நிறைய பேர் வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்களுக்கு டைமிங் வந்து 10 o'clock வரைக்கும் இருந்தது. ஸோ ஏன் டைமை வேஸ்ட் பண்ணணும், உடனே வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் எல்லோரும் ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டோம். லைனாக அவங்க பார்த்துக்கு ஆக்சுவலாக என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடணுங்கிறத கூட என்னால் இப்போ வந்து யூடியூப்பில் போட முடியல, ஏன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். இது வந்து எனக்கு ரொம்பவே இந்த டவுட் வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து அந்த சாங்கோடவே வந்து விளாக்லாம் போடுறீங்க. அது எப்படி உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூ வந்ததே இல்லையா? அதை பற்றி எனக்கு இனிமேல் வந்து தெரியல நாலேஜ் அப்படின்னுட்டு. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்னோட பொண்ணு என்னோட சிஸ்டர்னு சொல்லி எல்லாரும் கூடயும் ரொம்ப ஜாலியாக செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம்.
ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் கேர்ள்ஸாக இருக்கிறனால தான் எல்லாம் ஒரே ரவுண்டாக ஒன்றா கேங்காக வைப் பண்ணிட்டு இருக்கோம். இதே பசங்களாக இருந்தாங்கன்னா இப்படி வைப் பண்ண முடிஞ்சிருப்பான்னு நிஜமாக தெரியல, ஏன்னா எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. பட் இருந்தாலும் நாங்கள் இது செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அம்மா பொண்ணு அக்கா தங்கச்சின்னு எந்த ஒரு ஏஜ் டிஃப்ரெண்ட்டும் இல்லாமல் எல்லாரும் ஈக்குவலாக குழந்த மாதிரி ஜாலியாக இந்த ஃபங்க்ஷனில் வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். இன்னுமே நிறைய பேர் மிஸ்ஸிங்க, மெயின் அக்காவோட மாமாலாம் ரொம்பவே மிஸ்ஸிங், அவங்களால வரவே முடியாமல் போயிடுச்சு. ஸோ பேரிங்லாம் கொஞ்சம் மிஸ் ஆனதுனால நிறைய பேர் வந்து வந்தவங்களுக்கு கவனிக்கிறதுனால இனிமேல் ஃபேமிலியை நாங்கள் பெருசாக ஃபன் பண்ணல. ஒன்லி குட்டிஸோட மட்டும் தான், அது நானே என்னோட தங்கச்சிங்க கொஞ்சம் கூட வைக்கவே விட மாட்டேன், எங்கே போனாலும் அப்படியே ஜாலியாக ஆட ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி ஃபன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், ஆடி கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். எகன் குட்டீஸுக்குலாம் கொஞ்சம் பசி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக இருக்கிறது எல்லாத்தையும் எதையுமே விடக்கூடாது, ஃபுல்லாக காலி பண்ணின்னு சொல்லிட்டு ஃபைனல் ரவுண்டாக போய் எல்லோரும் ஒரு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லாம் ஜாலியாக பேசிட்டு ஃபன் பண்ணிவிட்டு, ஏன்னா நார்மலாக ஒர்க் டைம் ஆஃபீஸ் ரிலேட்டடாக ஒர்க் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், யாருமே இருந்து பேச முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஃபங்க்ஷனை தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும், இருந்து பேச முடியாதுங்கிறனால எப்போவுமே நாங்கள் டைமை பார்க்க மாட்டோம், எங்களுக்கும் கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இருந்து எல்லோரும் கொஞ்சம் நேரம் எப்படி இருந்தது எல்லாம் நல்லபடியாக இருந்துச்சான்னு சொல்லி பேசிட்டு டெக்கரேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்க ஆரம்பித்தாங்க. அவளுக்கு வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, பலூனை ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அவளுக்கு மிரட்டுறன்னு சொல்லிட்டு போய் நாங்களும் கூட சேர்ந்து விளையாண்டது தான் மிச்சம். அந்த அளவுக்கு போய் ஜாலியாக பலூனோட விளையாடிட்டு இருந்தோம். தென் அவ்வளோதான், ஃபுல்லாக முடிஞ்சுது. ரொம்பவே சூப்பராக ஹாப்பியாக எல்லாருமே வந்து இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தோம். கிளம்புறதுக்கு முன்னாடி வந்த கிஃப்ட் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு பார்த்தா ஆகா அவ்வளோதான், இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பிரிக்கணும் போல அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக அப்படி தான் நடந்தது. நேராக அண்ணா வீட்டுக்கு போயாச்சு. இருக்கிற கிஃப்ட் எல்லாம் நைட்டு ஃபுல்லாக பிரித்து பார்த்துட்டு அதில் யாருக்கு என்னென்ன பிடிச்சிருக்குங்கிறதையும் ஷேர் பண்ணிவிட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். எங்கள் வீட்டில் எல்லா லேடிஸோடையும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம், இதுக்கப்புறமும் இருப்போம்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். எப்படி உங்கள் வீட்டில் எப்படி ஃபுல்லாக எப்போ லேடிஸாக இருப்பீங்களா இல்லை ஃபுல்லாக பாய்ஸாக இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி உங்கள் சைடில் ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எனக்கு இருக்கணும். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நல்ல வீடியோஸில் பார்க்கலாம். அண்டில் தேங்க்யூ, பை பாய்.